வெல்கம் டு புகழ் மேக்ஸ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 6 எக்ஸாம்பிள் 6.7ல் ப்ரூவ் தட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க சம்குள்ளே போகலாம். ப்ரூவ் தட் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1. இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கிறோம். LHS equal to sin square A cos square B plus cos square A sin square B plus cos square A cos square B plus sin square A sin square B. இது எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காமனாக வெளியில் எடுக்க தெரிஞ்சால் இந்த சம்மே ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கேயும் சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது. அதனால் இங்கே சைன் ஸ்கொயர் ஏவை காமனாக வெளியில் எடுக்கலாம். அடுத்து என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. அதனால் இந்த ரெண்டு இதிலேருந்து காஸ் ஸ்கொயர் ஏவை காமனாக வெளியில் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் sin square A sin square B plus cos square A sin square B plus cos square A cos square B. இதிலிருந்து sin square Aவை காமனாக வெளியில் எடுத்தா இங்கே sin square A போயிடுச்சுன்னா வெறும் cos square B மட்டும் இருக்கும். இங்கே sin square A போயிடுச்சுன்னா ப்ளஸ் sin square B மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கேருந்து cos square Aவை காமனாக வெளியில் எடுத்தா இங்கே sin square B மட்டும் இருக்கும். ப்ளஸ் இது ரெண்டுத்துல இருந்து cos square Aவை எடுத்தா cos square B மட்டும் இருக்கும். ஆர்வ கோளாறில் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுறாதீங்க, அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போ வந்து sin square A ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம் ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ஃபார்முலாவை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே ஏக்கு பதிலாக இங்கே பின்னு இருக்குது. சைன் ஸ்கொயர் ஏ இங்கே சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பினாலும் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பினாலும் எல்லாம் ஒன்று தான். அதனால் இதுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து காஸ் ஸ்கொயர் ஏ இதுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக 1ன்னு போடுறோம். இப்போ சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வருது. திஸ் இஸ் ஈக்குவல் டு RHS. அடுத்து நம்ம கிவன் எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். கிவன் எடுத்து எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி எழுதினா இந்த சம் அவ்வளோதான், ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.